பாகம் 96. அரவிந்தை பார்த்த அவந்திகா அரவிந்திடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கோ ரேகாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜில் பார்ட்டி நடக்கும் லொகேஷனும் நேரமும் குறிப்பிட்டிருக்க, பார்ட்டி நடக்க போகும் டைமை பார்த்தவளுக்கு பகீர் என்று இருந்தது. என்னது, ஈவினிங் தான் பார்ட்டியே தொடங்க போகுதா? அப்புறம் எதுக்கு நான் 1 மணி நேரத்துல அங்க போய் வெயிட் பண்ணணும்? அடியே காட்டு போன, வேணும்னே தான் ஈவினிங் பார்ட்டிக்கு என்ன காலையிலேயே போய் வெயிட் பண்ண சொல்றியா? உன்னோட ஆட்டத்துக்கு முடிவே இல்லையா என்று ரேகாவை திட்டியவள் சடனாக அரவிந்த் அருகில் இருப்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்க்க, நல்ல வேளையாக அரவிந்த் பாத்ரூமிற்குள் சென்றிருந்தான். அரவிந்த் பாத்ரூமுக்குள் போனதை பார்த்த அவந்திகா பெருமூச்சு விட்டு கொண்டு, அவந்திகா, வாய வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடி. இப்படியெல்லாம் அரவிந்த் முன்னாடி பேசினா அரவிந்த் உன்னை இன்னமும் மட்டமா தான் பாப்பான். சோ பி கேர்ஃபுல் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டவளுக்கு ரேகாவின் மீதிருந்த கடுப்பு விலகி இருக்கவில்லை. இருந்தாலும் இப்பொழுது பழைய மேனேஜிங் எடிட்டரும் இல்லாததால் அவந்திகாவிற்கு ஆபீஸை பொறுத்தவரை எந்த சப்போர்ட்டும் கிடைக்க போவதில்லை. அதனால் மறுபடியும் முதலிலிருந்து ஒரு ஃப்ரெஷராகத்தான் அவந்திகா அவள் வேலையை சின்சியராக பார்த்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறாள். இதை உணர்ந்த அவந்திகா வேறு வழி இல்லாமல் குளிப்பதற்காக கெஸ்ட் ரூமிற்கு ஓடினாள். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே குளித்து முடித்து ரெடியானவள் ஹாலுக்கு வர சில வினாடிகளிலேயே அரவிந்தும் ஹாலுக்கு வந்திருந்தான். இருவருமாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் சாப்பிட்டு முடித்திருக்க, அரவிந்தோ அவந்திகாவிற்கு முன்பாக போய் காரில் ஏறிக்கொண்டு அவந்திகாவிற்காக காத்திருந்தான். அவந்திகா வாசலுக்கு வந்ததும் காரை ஸ்டார்ட் செய்த அரவிந்த் கேஷுவலாக கேட்பதை போல், அவந்திகா வா, நானே உன்னை டிராப் பண்றேன் என்று கூற, அவந்திகாவோ அதற்கு மறுத்துவிட்டாள். இல்ல சார், அது நான் கேப்ல போய்க்கிறேன், நோ ப்ராப்ளம், நீங்க கிளம்புங்க என்று அவந்திகா கூற, அரவிந்திற்கோ அவந்திகாவை அப்படியே விட அவன் மனம் அனுமதிக்கவில்லை. அவந்திகா பலமுறை கேபில் போவதாக கூறிவிட்டு பஸ்ஸில் போவதை அரவிந்த் கவனித்திருக்கிறான். அப்படி இருக்க, அவந்திகாவின் உடல்நிலை இப்படி இருக்கும் சமயத்தில் அவள் இந்த முறையும் பஸ்ஸில் போனால் அவளுக்கு அது சிரமமாக இருக்கும் என்று நினைத்தவன், ஓ கேப்ல போக போறியா? அப்போ அந்த பில்லை என் போனுக்கு அனுப்பிடு, நான் ஆன்லைன்ல கட்டிடுறேன் என்று அரவிந்த் கூற, அவந்திகாவோ கண்கள் மின்ன உடனடியாக ஓகே என்று கூறிவிட்டாள். தனக்காக அரவிந்த் கேப் பணத்தையும் தருகிறேன் என்று சொல்லும் போது அதை மறுத்துவிட்டு பஸ்ஸில் போய் இடிபட்டு கஷ்டப்பட அவந்திகா என்ன முட்டாளா? அதனால் அரவிந்த் கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தவள் சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பி போனாள். ஆபீஸுக்கு சென்ற அரவிந்திற்கோ வேலையில் கவனமில்லாமல் அவன் மனமெல்லாம் அவந்திகாவையே தான் நினைத்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக பலத்த காற்று வேறு வீசிக்கொண்டிருக்க, மழை வருவதற்கான சமிக்கையை வானம் வழங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்திற்கு தவிப்பாக இருந்தது. இந்த நேரத்தில் அவந்திகா நிச்சயமாக பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வெளியேதான் காத்திருப்பாள். மழை வந்தால் என்ன செய்வாளோ என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவன் அவன் கையில் இருந்த ஃபைலை டேபிளின் மீது போட்டுவிட்டு சம்பத்தை பார்த்தான். சம்பத், ஈவினிங் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு என்று அரவிந்த் கூறவும், சம்பத்தோ ஆதியும் புரியாமல் அந்தமும் புரியாமல் திரு திருவென்று முழித்தான். ஏன் சார், என்னாச்சு என்று சம்பத் குழப்பத்தோடு கேட்க, இன்னைக்கு ஈவினிங் சிங்கர் சஞ்சய் பர்த்டே பார்ட்டிக்கு போக போறோம் என்று அரவிந்த் கூறவும், சம்பத்தோ குழப்பமான முகபாவத்தோடு தலையாட்டினான். அரவிந்த் பார்ட்டிக்கு போகும் முடிவை எடுத்திருக்க, பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வெளியில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவோ வாட்சையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் மதியமே ஆகியிருந்தது. இன்னும் ஈவினிங் வரை காத்திருக்க வேண்டுமா என்கிற சலிப்பு அவந்திகாவின் முகத்தில் வெளிப்படையாக தெரிய, வானத்தை பார்த்தவள் மழை வேறு வரப்போகிறது என்பதை உணர்ந்து உச்சு கொட்டினாள். இன்னைக்கு இயற்கையும் சேர்ந்து எனக்கு இம்சை கொடுக்குதே. நான் இன்னைக்குன்னு பார்த்து கொடை வேற எடுத்துட்டு வரல. மழை வந்தா நான் எங்க போறது? கடவுளே, எப்போதான் ஈவினிங் வருமோ என்று திரும்பவும் வாட்சை பார்க்க ஆரம்பித்தாள் அவந்திகா. அவந்திகா அந்த லொகேஷனுக்கு வந்த பிறகுதான் அங்கு சிறிய அளவிலான பார்ட்டி தான் நடக்க போகிறது என்கிற விஷயமே
அவந்திகாவிற்கு தெரிந்தது. இந்த மாதிரி சின்ன லெவலில் நடக்கும் பார்ட்டியில் நியூஸ் கலெக்ட் பண்ணுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. பார்ட்டிக்கு குறைந்த அளவிலான கெஸ்ட் தான் வருவார்கள். அப்படி இருக்க அவந்திகா அவளின் அடையாளத்தை மறைத்து கொண்டு கெஸ்டாக பார்ட்டிக்குள் போய் நியூஸ் கலெக்ட் பண்ணுவது என்பது அருந்த கயிறை வைத்துக் கொண்டு மலை மீது ஏறி தேனை எடுப்பது போல ரிஸ்கிலும் ரிஸ்கான விஷயம். எல்லாம் தெரிந்துதான் அவந்திகாவை டார்ச்சர் செய்யவே ரேகா அவளை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறாள் என்று அவந்திகாவிற்கு தெரிந்திருந்தாலும் அங்கு காத்திருப்பதை தவிர அவந்திகாவிற்கு வேறு வழி இருக்கவில்லை. அடியே தாய்க்கிழவி, ஒரு நாள் நீ என் கையில வசமா சிக்குடி. உன்ன அன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இப்படி ஒரு இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சு மாட்டி விட்டுருக்க பாரு. சரியான சகுனிடி நீ. உன்னை பாத்துக்கிறேன் என்று கடுப்பில் வாய்க்குள் முனகிக் கொண்ட அவந்திகா பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருந்தால் போய் ஒரு டீயாவது குடிக்கலாம் என்று நினைத்து சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. அவந்திகாவிற்கு முன்னால் வந்து நின்ற காரின் விண்டோ கண்ணாடியை இறக்க காருக்குள் அனு அமர்ந்திருப்பது தெரியவும் அவந்திகா எரிச்சலோடு அனுவை பார்த்தாள். வந்துருச்சு பனிக்கரடி, இதுக்கு வேற வேலை இல்ல என்று அவந்திகா மனதிற்குள் திட்டிக் கொண்டிருக்க அனுவோ அவந்திகாவை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு, பரவாயில்லையே, திரும்பவும் வேலை பார்க்க வந்துட்டியா? உன்னோட கடமை உணர்ச்சியை பார்த்து புல்லரிக்குது அவந்திகா என்று நக்கலாக பேசினாள். அரிச்சதுன்னா போய் சோபத்துல சொரிஞ்சுக்க வேண்டிதானே என்று மனதிற்குள் கவுண்டர் கொடுத்த அவந்திகா அனுவை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து நகரவும் அனுவோ அவந்திகாவை விடுவதாக இல்லை. அவந்திகாவை வம்புக்கு இழுப்பதிலேயே அனு கண்ணாக இருந்தாள். நில்லு அவந்திகா, நில்லு என்றவள் அவந்திகா நிற்காமல் போய்க் கொண்டிருப்பதை பார்த்து காரில் இருந்து இறங்கி ஓடிப்போய் அவந்திகாவிற்கு முன்னால் போய் நின்றாள். உன்ன நில்லு நில்லுன்னு கத்திட்டு இருக்க, நிக்காம போயிட்டு இருக்க என்று அனு காட்டமாக கேட்க அவந்திகாவோ புன்னகையோடே, நீ கத்துனா நான் நிக்கணுமா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன என்று கிண்டலாக கேட்டாள். என்னதான் அவந்திகா கிண்டலாக புன்னகைத்துக் கொண்டிருந்தாலும் அவந்திகாவிற்குள் அனுவை 4 சாத்து சாத்த வேண்டும் என்றுதான் ஆத்திரமாக வந்தது. அவந்திகா செய்யும் வேலையில் பாதியை கூட அனு செய்வதில்லை. இருந்தாலும் மேனேஜிங் எடிட்டரை கையில் போட்டுக்கொண்டு அனு போடும் ஆட்டம் கொஞ்ச நஞ்சமில்லை. இதில் போதா குறைக்கு சீஃப் எடிட்டர் அவளின் ஆன்டி வேறு. முன்பாவது பழைய மேனேஜிங் எடிட்டர் அனுவை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தார். ஆனால் இப்போதோ சந்தோஷ் அனுவுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்து ஆட்டம் போட விட்டிருக்கிறானே. அதனால் சமீப காலமாக அனுவின் ஆட்டம் பயங்கர ஓவராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என்னதான் அனு பெரிய இடத்தில் ஆள் வைத்திருந்தாலும் அவந்திகா ஒன்னும் அனுவுக்கு அடங்கி போகும் அளவுக்கு சாதாரணமான ஆள் இல்லையே. உண்மையாக உழைப்பவர்கள் அனுவை போல அற்பமான மனிதர்களை கண்டால் அடிபணிந்தா போவார்கள்? அப்படி அடிபணிந்து போனால் உண்மைக்கு உழைப்புக்கும் உண்டான மரியாதையே ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. அவந்திகா அவள் மனசாட்சிப்படி உண்மையாக உழைப்பவளாயிற்றே. அப்படி இருக்க அவள் அனுவை பார்த்து பயப்படும் அவசியம் அவளுக்கு எப்பொழுதும் ஏற்பட போவதில்லை. அவந்திகா தைரியமாக அனுவை முறைத்து பார்த்து கொண்டிருக்க அனுவோ நக்கலான துணியில் பேச ஆரம்பித்தாள். என்ன அவந்திகா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. லீவ்ல நிறைய சாப்பிட்டியோ? அதான் கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு தான் வந்தேன். உனக்கு இத பத்தி தெரிய வாய்ப்பு இல்லதான். அது என்னன்னா, இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது மேனேஜிங் எடிட்டரும் என்னோட ஆன்டியும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டேன். அவங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. நீ ஒழுங்கா வேலை பாக்குறது இல்ல, அடிக்கடி லீவ் வேற போடுற. அப்புறம் ரீசன்ட் டேஸா உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேடா இருக்கு. சோ இன்னைக்கு மட்டும் நீ எந்த நியூஸும் கலெக்ட் பண்ணாம வெறும் கையை வீசிக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்தா உன் சீட்டை கிழிச்சு உன்னை ஆபீஸ விட்டே துரத்தணும்னு பேசிக்கிட்டாங்க. நான் சொன்னது புரிஞ்சதா? உன்னை மொத்தமா பேக் பண்ணி அனுப்பணும்னு சொன்னாங்க என்று அனு கண்களை சுருக்கி கொண்டு வில்லத்தனமும் நக்கலும் கலந்த தொனியில் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவோ சாதாரணமாக, இப்ப அதுக்கு என்ன என்று கேட்டாள். என்ன இவ்ளோ சாதாரணமா அதுக்கு என்னன்னு கேக்குற? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அவந்திகா. உன் வேலை போயிரும்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா?
உனக்கு இந்த வேலை முக்கியம்னா ஒழுங்கா ஒரு பெரிய நியூஸோட ஆபீஸ்க்கு வா. இல்லைன்னா இந்த வேலை உனக்கு இல்லன்னு முடிவு பண்ணிக்கோ. நான் சொல்றத கவனமா கேளு. ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த இடத்த விட்டு அப்படி இப்படி நகராத. ஒருவேளை நீ இங்க இல்லாத நேரத்துல ஏதாவது பெருசா நடந்துருச்சுன்னா ஒரு பிக் நியூஸ விட்டுட்ட மாதிரி ஆகிடும். அதுக்குதான் சொல்றேன். டாக் மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இங்கேயே காவல் காத்துட்டு, புரியுதா என்று அனு பேசவும் அவந்திகாவிற்கோ பயங்கர கடுப்பானது. சீனியர்ஸ் தனக்கு கீழே புதிதாக வேலைக்கு சேர்ந்திருப்பவர்களை பிடிக்கவில்லை என்றால் இப்படித்தான் மோசமாக டார்ச்சர் செய்வார்கள். ஆனால் அவந்திகாவிற்கு இத்தனை நாளுக்கு பிறகு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. எல்லாம் விதி என்று நொந்து கொண்டவள் அவளுக்கு எதிரே நின்று கொண்டிருந்த அனுவை குறு குறுவென்று பார்த்தாள். அவந்திகா அப்படி பார்க்கவும் அனுவுக்கோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது. எதுக்கு என்ன அப்படி பாக்குற என்று அனு கேட்க, அவந்திகாவோ, அதுவா, இந்த இடியட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்ததில்ல, அதான் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு என்று கூறியவள் அனுவை பார்த்து கிண்டலாக சிரித்தாள். நான் எந்த நியூஸும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நீயா முடிவு பண்ணிக்கிறதா? வர வர உனக்கு மூளை வேலை செய்யறது இல்லன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், போ, போய் வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாரு, போ என்று நக்கலாக கூறிய அவந்திகா அனுவை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கு அருகில் இருந்த ஒரு டீ கடைக்கு போனாள். அனுவின் திட்டமே இந்த குளிரில் அவந்திகாவை நடுங்க வைத்து அங்கிருந்து நகர விடாமல் அவளை கஷ்டப்படுத்துவதுதானே. இது அவந்திகாவிற்கும் தெரியுமே. எல்லாம் தெரிந்திருந்தும் ரேகாவும் அனுவும் கூறுவதற்கெல்லாம் எஸ் மேம் என்று சொல்லி முட்டாள்தனமாக செயல்பட அவந்திகா என்ன எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்டா? ரிப்போர்ட்டர் அவந்திகா ஆயிற்றே. அனுவின் 420 வேலையெல்லாம் அவந்திகாவிடம் பலிக்குமா என்ன? ஹாயாக டீ கடைக்குள் போனவள் சூடாக ஒரு டீயை வாங்கி குடித்துவிட்டு அங்கேயே கடையை போட்டு உட்கார்ந்து விட்டாள். அங்கிருந்து நோட்டமிடும் தொலைவில்தான் பார்ட்டி நடக்கும் இடமும் இருப்பதால் அவந்திகாவிற்கு அந்த இடத்தில் நடப்பதை நோட்டமிட டீ கடை தோதாகவே அமைந்துவிட்டது. லேசாக தூறல் வேறு போட்டு கொண்டிருக்க அவந்திகா நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு மணியை பார்த்து கொண்டிருந்தாள். நீண்ட நேர காத்திருப்பிற்கு பிறகு ஒரு வழியாக பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு ஒவ்வொரு காராக வந்து கொண்டிருக்க அதற்கு மேல் அங்கு அமர்ந்திருப்பது சரிப்பட்டு வராது என்று உணர்ந்த அவந்திகா டீ கடையில் இருந்து வெளியே வந்தாள். காற்று வேறு பலமாக வீசிக்கொண்டிருக்க குளிரால் உடலை கட்டிக்கொண்டவள் அங்கிருந்து நடக்க திடீரென்று ஒரு கை அவந்திகாவின் கையை பலமாக பிடித்து கொண்டது. திடீரென்று யாரோ அவந்திகாவின் கையை பிடிக்கவும் யார் என்று திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் அங்கு அரவிந்த் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் ஆச்சரியமும் திகைப்புமாக குழம்பி போனாள். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காததெல்லாம் நடப்பதுதானே வாழ்க்கையின் சுவாரஸ்யமே. பாகம் 97. அந்த இடத்தில் அரவிந்தை பார்த்த அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் இங்க என்ன பண்றாரு? ஒருவேளை சஞ்சய் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருப்பாரோ? பார்ட்டிக்கு வந்தா போக வேண்டியது தானே, எதுக்கு ஏன் கைய புடிச்சு கூட்டிட்டு போறாரு என்று அவந்திகா மனதுக்குள் குழம்பிக் கொண்டிருக்க அரவிந்த் அவனின் கார் அருகில் அவந்திகாவை கூட்டி போய் நிறுத்தினான். கார்ல ஏறு என்று அரவிந்த் சொன்னதும் அவந்திகாவிற்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அவந்திகாவிற்குள் குழப்பம் அசூர வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஐயோ, எதுக்கு இவர் கார்ல ஏற சொல்றாரு? ஒருவேளை இங்க நான் நியூஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்கிறது தெரிஞ்சு கோபப்பட்டு இங்கிருந்து கூட்டிட்டு போக போறாரா? ரோஹித் விஷயத்திலேயே அவனை வீடியோ எடுத்ததுக்கு கடுப்பாகி செம்மையா சண்டை போட்டாரு. இதுல இப்போ என்ன பண்ண போறாரோ தெரியலையே. இப்போ நான் எப்படி அரவிந்த் கிட்ட இருந்து தப்பிக்கிறது? அந்த ரேகா ராட்சசி வேற இன்னைக்கு நியூஸ் இல்லாம போனா பேசியே சாகடிச்சிடுவாளே. அனு வேற என்ன சிக்க வைக்க கங்கணம் கட்டிட்டு இருக்கா. இவங்களுக்கு நடுவுல இந்த அரவிந்த் வேற ஹீரோவா லட்சணமா இல்லாம எப்பவும் வில்லன் மாதிரியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சரியான சைக்கோ என்று அவந்திகா குழம்பிய மனதுக்குள் அரவிந்தை திட்டிக் கொண்டிருக்க அதுவரை நின்றிருந்த மழை மீண்டும் தூறலாக தூவ ஆரம்பித்தது. உனக்கு காது கேக்கலையா? கார்ல ஏறுன்னு சொன்னேன். முழுசா நனைஞ்ச அப்புறம்தான் கார்ல ஏறுவியா என்று
அரவிந்த் கேட்கவும் அவனை எதிர்த்து பேச முடியாமல் அவந்திகா காரில் ஏறினாள். சம்பத் தான் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான். அரவிந்த் மட்டும் இருந்தால் கூட அவந்திகாவால் அவனை சமாளித்து விட முடியும். ஆனால் சம்பத்தும் கூட இருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கோ அவள் கதை முடிந்துவிட்டது என்று தோன்றியது. பின் என்ன, சம்பத் தான் நாரதர் மாதிரி அவந்திகாவை போட்டு கொடுக்கவே அவதாரம் எடுத்தவன் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை நினைத்து அவந்திகா பயப்படுவதிலும் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது. அவந்திகா இப்படி பயந்து கொண்டிருக்க காரோ பார்ட்டி நடக்கும் ஹோட்டலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு அரவிந்தின் திட்டம் என்னவென்றே புரியவில்லை. சார், எதுக்கு ஹோட்டலுக்குள்ள போறீங்க? இங்க என்ன சார் நடக்குது? முதல்ல காரை நிறுத்துங்க. சம்பத் ப்ரோ, பிளீஸ் காரை ஸ்டாப் பண்ணுங்க என்று அவந்திகா பதற்றத்தில் கத்திக் கொண்டிருக்க சம்பத்தோ அவந்திகாவை கண்டு கொள்ளாமல் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அரவிந்த் சார், காரை நிறுத்த சொல்லுங்க என்று அவந்திகா அரவிந்திடம் திரும்பி அவசர குரலில் கூற அரவிந்தோ சாவுகாசமாக, இப்போ எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற? நாம சஞ்சய் பர்த்டே பார்ட்டிக்கு போக போறோம். இதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்று கேட்க அவந்திகாவோ ஆம் என்று வேகமாக தலையாட்டினாள். ஆமா சார், என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் உள்ள வரல என்று அவந்திகா திரும்பவும் பதற்றமாக கூறவும் அரவிந்த் அவந்திகாவை பார்த்து முறைக்க ஆரம்பித்தான். உள்ள வர்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் என்று அரவிந்த் கேட்கவும், அது என்று யோசித்தவள், பார்ட்டிக்கு போற அளவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரல சார், நீங்க உள்ள போங்க, நான் வெளியிலேயே இருக்கேன் என்று அவந்திகா அடம் பிடிக்க ஆரம்பித்தாள். உன்னை விட்டுட்டு என்னால தனியா பார்ட்டிக்கு போக முடியாது என்று அரவிந்த் தீர்மானமாக கூறவும் சம்பத்தும் அவந்திகாவும் ஒரு சேர அரவிந்தை ஆச்சரியமாக பார்த்தனர். அவந்திகாவோ கண்கள் விரிய, ஏன் சார், ஏன் என்னை விட்டுட்டு உங்களால தனியா போக முடியாது என்று ஆர்வமாக கேட்க அரவிந்தோ சில வினாடிகள் யோசித்த பிறகு, ஆமா, இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணோட கம்பெனி வேணும், அதான் உன்னையும் கூட கூப்பிடுறேன் என்று அரவிந்த் கூற அவந்திகாவிற்கோ இன்னும் பயம் வர ஆரம்பித்து விட்டது. அப்போ அரவிந்த் சாரோட நான் உள்ள போனா என்னோட ஐடென்டிட்டி வெளியில தெரிஞ்சிடுமே, இது இன்னும் பிரச்சனை ஆகிடுமே என்று பதட்டம் அடைந்தவள், சார், இப்படி ஒரு ஃபார்மல் பார்ட்டிக்கு வர்ற அளவுக்கு நான் ப்ரிப்பேர்டா இல்ல சார், இன்னைக்கு என்ன விட்டுடுங்களேன் பிளீஸ் சார் என்று அவந்திகா அழுகாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவை விடுவதாக இல்லை. உனக்கு ட்ரெஸ் தான் பிரச்சனையா? உள்ள ஒன்னும் ஃபேஷன் ஷோ நடக்கல, இது ஃபார்மல் பார்ட்டியும் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி தான். இது ஃப்ரெண்ட்லியா சஞ்சய் இன்வைட் பண்ணிருக்காரு, சோ இங்க யாரும் உன் ட்ரெஸ்ஸ பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே பார்ட்டி வேர் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேலையும் நீ பார்ட்டிக்கு தனியா ப்ரிப்பேர் ஆகணுமா? சிம்பிளா இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு, எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா வரியா என்று அரவிந்த் மனசாட்சியே இல்லாமல் பெரிய ஸ்பீச்சை கொடுக்கவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. யோ அரவிந்த், நான் போட்டிருக்கிறது பார்ட்டி வேறா? உனக்கே மனசாட்சி இல்லையா? காலையில இருந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்ததுல என் ஃபேஸ் டயர்ட்ல நொந்து போயிருக்கு. இதுல நான் பார்ட்டிக்கு ரெடியா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? இதெல்லாம் உலகமகா பொய் அரவிந்த். நீ மட்டும் இவ்ளோ ஹேண்ட்ஸமா வருவ, நான் மட்டும் இப்படி கேணத்தனமா உனக்கு கம்பெனி கொடுக்கணுமா? எல்லாம் என் நேரம் என்று அவந்திகா மனதில் புலம்பிக் கொண்டிருக்க கார் ஓட்டிக் கொண்டிருந்த சம்பத்தோ திரும்பி அரவிந்தை வினோத பார்வை பார்த்தான். நல்லாவே சமாளிக்கிறீங்க சார். ஃப்ரெண்டு மீட்டிங்குக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட தான் போகணுமா? அவந்திகா வெளியில நின்னு கஷ்டப்படுறத உங்களால தாங்கிக்க முடியல, அதுக்கு தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு என்னென்னவோ காரணம் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அரவிந்த் சார், நீங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க, நடத்துங்க என்று சம்பத் மனதுக்குள் நினைத்தபடி ஒரு வழியாக பார்க்கிங்கில் காரை நிறுத்தியிருந்தான். சம்பத் காருக்குள்ளே வெயிட் பண்ணி கொண்டிருக்க அரவிந்த் ஒரு கையில் கிஃப்டை பிடித்தபடியும் மற்றொரு கையில் அவந்திகாவின் கையை பிடித்துக் கொண்டும் லிப்டில் ஏறி 5th ஃப்ளோரில் இருக்கும் பார்ட்டி ஹாலுக்கு சென்றான். அவந்திகாவோ அப்பொழுதும் பார்ட்டிக்கு போவதற்கு மனதளவில் தயாராக இருக்கவில்லை. தயங்கியபடியே அரவிந்தின் கிடுக்கு பிடியால்
அவனோடு சென்றவள் பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்ததும் பார்ட்டியில் பெரிதாக கூட்டம் இல்லாததை பார்த்து நர்வஸ் ஆனாள். ஆனால் அதே சமயம் பார்ட்டிக்கு வந்திருந்தவர்கள் எல்லோருமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருப்பதை பார்த்து அவந்திகாவிற்கு வியப்பாக இருந்தது. இப்படி ஒரு சாதாரண சிங்கர் பர்த்டே பார்ட்டிக்கு பீக்கில் இருக்கும் செலிபிரிட்டிஸ் வந்திருப்பது அவந்திகாவிற்கு வித்தியாசமாகத்தான் தோன்றியது. அவந்திகா உள்ளே இருந்தவர்களை பார்த்து கொண்டே அரவிந்தின் கையை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்க நடிகை ஷப்னம் அரவிந்திடம் வந்து நின்றாள். ஹாய் அரவிந்த் சார், நீங்க வந்திருக்கிறது பிக் சர்ப்ரைஸ். நாங்கெல்லாம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பார்த்தா நீங்களே வந்திருக்கீங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி என்றவள் அவந்திகாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள். இருந்தாலும் அவந்திகா யார் என்ன என்று விசாரிக்காமல் அரவிந்தை பார்த்து ஒரு புன்னகை வீசிவிட்டு வேறு பக்கமாக சென்று விட்டாள். ஷப்னம் போன பிறகுதான் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. சார், எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? பாருங்க, இப்ப நம்மள பத்தி எல்லாருக்கும் தெரிய போகுது. இது பெரிய பிரச்சனையில தான் முடியும் என்று அவந்திகா அரவிந்தின் காதருகில் சென்று கவலை தோய்ந்த குரலில் கிசுகிசுக்க, அரவிந்தோ ஒரு பிரச்சனையும் வராது, நீ டென்ஷன் ஆகாத என்று சாதாரணமாக அவந்திகாவை சமாதானப்படுத்தினான். அப்பொழுதுதான் அவந்திகா அவளுக்கு அருகில் ஒரு மூலையில் ஆக்ட்ரஸ் ஜான்வி, ஆக்ட்ரஸ் அஜயோடு இணக்கமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். அவர்களின் இணக்கம் அவர்களுக்குள் காதல் மலர்ந்திருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தது. அவர்களை பார்த்த அவந்திகாவின் கண்களோ வியப்பில் விரிந்தது. உடனே அரவிந்திடம் திரும்பியவள், சார், அங்க பாத்தீங்களா, அது ஜான்வி தானே? ஜான்வியும் அஜயும் லவ் பண்றாங்களா என்று அவந்திகா ஆர்வ கோளாறில் அரவிந்திடமே கேட்க, அரவிந்தோ ஆம் என்பது போல தலையை மட்டும் அசைத்து வைத்தான். அவந்திகா ஜான்வியை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் அருகில் சஞ்சயும் கிரிஷும் வந்து நின்றனர். ஹாய் அரவிந்த் ப்ரோ, ஹவ் ஆர் யூ என்று கிரிஷ் கேட்டதும் தான் அவந்திகாவின் பார்வை ஜான்வியை விட்டு விட்டு அவர்களின் எதிரில் வந்து நின்று கொண்டிருக்கும் கிரிஷிடம் திரும்பியது. கிரிஷும் சிங்கர் தான். ஆனால் அவன் மீடியாவில் காட்டிக்கொள்வது போல் கெத்தாக இல்லாமல் ஏதோ பக்கத்து வீட்டு பையன் என்னும் அளவில் சாதாரணமாகத்தான் இருந்தான். அவன் பேச்சும் காமெடி பண்ணும் தொனியில்தான் இருந்தது. அதுவரையிலும் கிரிஷை ஒரு பெரிய ஹீரோ என்னும் லெவலில் நினைத்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அவன் நடந்து கொண்ட விதத்திலேயே அவன் ஜோக்கர் என்பது தெரிந்துவிட்டது. அரவிந்த் கிரிஷிடம் ஃபைன் என்று பதிலளிக்கவும் அவந்திகாவிடம் திரும்பிய கிரிஷ், இவங்க யாரு பிரதர், புதுசா இருக்காங்க என்று கேட்டான். அதற்கு அரவிந்த் ஏதோ பதில் சொல்ல வருவதற்குள் சஞ்சய் கிரிஷை அடக்கினான். கிரிஷ், நீ டூ மச்சா பேசிட்டு இருக்க என்று சஞ்சய் வான் பண்ணவும் கிரிஷ் வாயை மூடிக்கொண்டான். அதற்கு பிறகுதான் அவந்திகாவின் கவனம் சஞ்சயின் மீது விழுந்தது. சஞ்சய் அரவிந்த் மாதிரி ஒன்றும் முதல் பார்வையிலேயே அட்ராக்ட் செய்பவனாக இல்லை என்றாலும் அவனிடமும் ஏதோ இருக்கத்தான் செய்தது. ஏதோ ஒரு பெரும் அழுத்தம் ஒளிந்து கொண்டிருப்பதை அவந்திகாவால் உணர முடிந்தது. சஞ்சய் பேச்சும் அளந்து வைத்த மாதிரி அளவோடுதான் இருந்தது. தேவையான இடத்தில் மட்டும்தான் அவன் பேசினான். அரவிந்த் மாதிரி பேச மாட்டேன் என்று இல்லாமல் பேச ஒன்றும் இல்லை என்பது போல அவனின் மௌனம் இருந்தது. அவனை பார்க்கும் போதே அவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய கதை ஒளிந்திருக்கிறது என்று மட்டும் அவந்திகாவால் தீர்மானமாக உணர முடிந்தது. ஆனால் அந்த கதை என்னவென்றுதான் அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அவன் கண்களுக்குள் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று உணர்ந்த அவந்திகா அவ்வப்போது சஞ்சயை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். சஞ்சயோ அரவிந்தை பார்த்து சாதாரணமாக புன்னகைத்துவிட்டு வெல்கம் என்று ஃபார்மலாக கூறினான். அரவிந்தோ அவன் கையில் இருந்த கிஃப்டை சஞ்சயிடம் கொடுத்துவிட்டு ஹாப்பி பர்த்டே என்று கூறவும் சஞ்சயோ தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அந்த கிஃப்டை அவனுக்கு அருகில் இருந்த டேபிளில் வைத்தான். மொத்தத்தில் இருவரும் ஒரு சாதாரண நண்பர்களை போல் பேசிக்கொள்ளாமல் லெஜெண்ட் மாதிரிதான்
அளந்து ஃபார்மல் டோனில் பேசிக்கொண்டனர். இருந்தாலும் அரவிந்துக்கும் சஞ்சய்க்கும் ஒரு நல்ல நட்பு நிலவுகிறது என்று அவர்களின் புரிதலையும் பார்வை பரிமாற்றத்தையும் வைத்து அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் இப்படிப்பட்ட நட்பு அவந்திகாவிற்கு வித்தியாசமாகத்தான் தெரிந்தது. அட போங்கயா, நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? என்னவோ அமேசான் காட்டுல இருக்கிற அரிய வகை பிறவி மாதிரி இவ்வளவு வித்தியாசமா நட்பு பாராட்டுறீங்க. இதே இடத்துல மதுவும் நானும் மட்டும் இருந்தா இந்நேரம் பார்ட்டி இப்படியா இருந்திருக்கும் என்று நினைத்து கொண்டவள் அவர்களின் இடத்தில் அவளையும் மதுவையும் வைத்து பார்த்தாள். இந்நேரம் இங்க மது இருந்து அவளை பார்க்க நான் கிஃப்டோட வந்திருந்தா மது சந்தோஷத்துல குரங்கு குட்டி மாதிரி என் இடுப்புல ஏறி உட்கார்ந்திருப்பா. நான் கிஃப்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே கிஃப்ட குழந்தை மாதிரி குதூகலத்தோட திறந்து பார்த்திருப்பா. இந்நேரம் பர்த்டே பார்ட்டியே அதகலம் ஆகியிருக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா இவங்களோ முற்றும் துறந்த ஞானி மாதிரி எந்த இமோஷனும் காட்டிக்காம பார்வையாலேயே பரஸ்பரம் பேசிக்கிறாங்க. என்ன நட்போ! அட போங்கயா, நீங்களும் உங்க பார்ட்டியும் என்று அவந்திகா சலித்து கொண்டிருக்க, சஞ்சயோ அரவிந்தை பார்த்து அங்கிருந்த சோஃபாவை கை காட்டி டேக் அ சீட் என்று கூறினான். உடனே அரவிந்த் திரும்பி அவந்திகாவை பார்க்க, அதுவரை மனதிற்குள் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகாவோ அரவிந்த் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் அரவிந்தை யோசனையோடு பார்த்தாள். அரவிந்தும் அவந்திகாவும் பார்த்து கொண்டிருக்க, சஞ்சயோ அவந்திகாவை பார்த்து, அவந்திகா வாங்க, வந்து உட்காருங்க என்று கூறியதும் அவந்திகாவிற்கு பக் என்று ஆனது. இவனுக்கு எப்படி என்னோட பேரு தெரியும் என்று யோசனையுடன் அவந்திகா தலையாட்டி விட்டு அவளின் சந்தேகத்தையும் சஞ்சயிடமே வாய்விட்டு கேட்டாள். உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் என்று அவந்திகா கேட்கவும், அதுவரை அமைதியாக இருந்த கிறிஷோ, அதானே சஞ்சய் ப்ரோ, உங்களுக்கு எப்படி அவங்க பேர் தெரியும் என்று சஞ்சயிடம் கேட்டவன் அரவிந்திடம் திரும்பி, அரவிந்த் ப்ரோ, உண்மையிலேயே இவங்க யாரு என்று ஆர்வமாக கேட்டான். கிரிஷ் அப்படி கேட்கவும் அவந்திகாவிற்கோ ஜெர்க்கானது. இப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது என்றுதான் அவந்திகா பார்ட்டிக்கு வரவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். ஆனால் இந்த அரவிந்த் அவளை விட்டானா? விடாப்பிடியாக கூட்டி வந்து விபரீதத்தில் அல்லவா மாட்டிவிட்டிருக்கிறான். இப்பொழுது என்ன சொல்ல போகிறானோ என்று அவந்திகா திக் திக் மோடில் அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, அரவிந்தோ அசால்ட்டாக ஷீஸ் மை வைஃப் என்று ஒரு பெரும் வெடிகுண்டை அந்த பார்ட்டி ஹாலின் நடுவே கொளுத்தி போட்டான். அங்கிருந்தவர்கள் அவந்திகாவை ஆச்சரியமாக பார்க்க, அவந்திகாவிற்கோ அவஸ்தையாகி போனது. நிஜமாகவே நடப்பதெல்லாம் உண்மைதானா, இல்லை இது தனது இல்யூஷனா என்று அவந்திகா குழம்பும் அளவுக்கு அரவிந்த் ஒரு பெரும் ரகசியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் பட்டென்று உடைத்திருந்தான். இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டவனே ரகசியத்தை உடைத்து கூறியிருக்க, அவந்திகாவோ பேய் முழித்துக் கொண்டிருந்தாள். எல்லா ரகசியங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது என்று பாவம் அவந்திகாவிற்கு தெரியுமா என்ன? பாகம் 98. அரவிந்த் அவந்திகாவை மனைவி என்று அறிமுகப்படுத்தியதும் அந்த பார்ட்டி ஹாலில் இருந்தவர்களுக்கோ அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருந்தது. அவந்திகாவோ பதற்றத்தில் திரு திருவென்று முழித்தபடி நின்று கொண்டிருந்தாள். ஆனால் இதெல்லாம் சில வினாடிகள் வரைதான். அதற்கு பிறகு பார்ட்டியில் இருந்தவர்கள் சகஜமாகிவிட ஆர்வமாக பேச ஆரம்பித்தான். என்ன பிரதர் சொல்றீங்க? இவங்கதான் என் சிஸ்டர் இன் லாவா? வாவ், சூப்பர் ப்ரோ. ஹாய் சிஸ் இன் லா என்று கிரிஷ் குதூகலத்தில் அவந்திகாவின் கைகளை பிடித்து குலுக்க வர, அந்த சமயம் பார்த்து அரவிந்த் அவந்திகாவை தன் பக்கமாக இழுத்து கிரிஷ் அவந்திகாவின் கைகளை தொடவிடாமல் தடுத்து நிறுத்தினான். அரவிந்த் அப்படி செய்ததும் கிரிஷ் பாவமாக அரவிந்தை பார்த்தான். என்ன ப்ரோ, இவ்ளோ பொசசிவா இருக்கீங்க, இதெல்லாம் டூ மச் என்று கூறவும் அரவிந்த் கிரிஷை பார்த்து, அவந்திகா ரிப்போர்ட்டர், சோ நீ அவகிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது உனக்கு நல்லது என்று கூற, அவந்திகா திகைப்போடு அரவிந்தை பார்த்தாள். ஓ மை காட்,
அரவிந்த் சார், இப்போ இத அவன் கேட்டானா? இப்போ எதுக்கு அதுவும் இந்த இடத்துல சொல்றீங்க? இப்படி சொல்றது மூலமா நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்க என்ன பார்த்து பயந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க என்ன விரோதி மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வராமலே இருக்கலாம். விருந்து வைக்கிறேன்ற பேர்ல விஷம் வைக்கிறது இதுதான் போல. இந்த அரவிந்த் மண்டக்குள்ள என்னதான் ஓடுதுனே புரியல என்று மனதிற்குள் புலம்பினாள் அவந்திகா. ஆனால் அரவிந்த் அப்படி கூறிய பிறகும் கிரிஷ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியா? என் சிஸ்டர்ல ரிப்போர்ட்டரா? அப்போ இதுக்கு மேல எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா அது மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி முதல் வேலையா என் சிஸ்டர்லாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். என்ன சிஸ்டர்லா, ஓகே தானே என்று கிரிஷ் ஜாலியாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. உலகத்துல இப்படியும் ஒரு ஜீவராசியா என்று அவந்திகா கிரிஷை பார்த்து நினைத்து கொண்டாள். கிரிஷோ அவந்திகாவிடம் நெருங்கி வந்து, சிசின்லா, என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கு. அத மட்டும் நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க, அப்புறம் நீங்க தான் ஃபேமஸ் ரிப்போர்ட்டரா இருப்பீங்க. அந்த நியூஸ சொல்லட்டுமா என்று கிரிஷ் ஆர்வமாக பேசிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து அவந்திகாவின் போனுக்கு கால் வரவும் அவந்திகா அங்கிருந்தவர்களிடம் எக்ஸ்கியூஸ் கேட்டுவிட்டு போனை தூக்கி கொண்டு கொஞ்சம் தள்ளி போய் போனை பார்த்தாள். அனுதான் கால் செய்திருந்தாள். ஸ்கிரீனில் அனுவின் பேரை பார்த்தவள், இந்த பனிக்கரடி எதுக்கு இப்போ கால் பண்ணதுன்னே தெரியலையே, வேற எதுக்கு, என்ன வெறுப்பேத்துறதுக்குனே தான் கால் பண்ணிருப்பா. விடாது சனி மாதிரி போன்ல வர்றா பாரு. இப்ப கால் அட்டன் பண்ணலனா விடாம கூப்பிட்டுட்டே இருப்பா. பேசாம அட்டன் பண்ணி தொலைப்போம் என்று சலித்தபடியே அவந்திகா காலை அட்டன் செய்தாள். அவந்திகா நினைத்தது போல் அவந்திகாவை வெறுப்பேற்றத்தான் அனுவும் கால் செய்திருந்தாள். மை டியர் அவந்திகா, என்ன பண்ற செல்லம்? இன்னமும் ரோட்ல தான் நிக்கிறியா? சோ சார், மழை வேற வருது, ரொம்ப குளிரா இருக்கும்ல. பாவம், ரோட்ல மழையில நனைஞ்சிட்டே நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்ன பண்றது, நீதான் அவந்திகாவாச்சே. உன் ஆட்டிடியூடுக்கு இதெல்லாம் தேவைதான். சரி, அதெல்லாம் போகட்டும். ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இல்ல அங்க வந்திருக்கிற செலிபிரிட்டியோட ஷேடோவை கூட பாக்கலன்னு சொல்ல போறியா? அப்படி மட்டும் சொல்லிடாத, அப்புறம் நான் ஷாக் ஆகிடுவேன் என்று அனு நக்கல் அடித்து சிரிக்க அவந்திகாவிற்கு கடுப்பானது. அனு, நீ என்ன நினைச்சு இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று பதிலுக்கு கடுமையான குரலில் அவந்திகா கூற அனுவோ விடாமல் மேலும் அவந்திகாவை சீண்டினாள். அப்படி அவந்திகா, இந்த வாய் பேச்சுக்குதான் உன்கிட்ட குறைச்சலே இல்லையே. ஆனா பாவம், இவ்ளோ பேசினாலும் உன்னால ரோட்ல தானே நிக்க முடியும். உன்னால சஞ்சய் பார்ட்டிய போய் அட்டன் பண்ணவா முடியும்? சஞ்சய தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் அவர் பார்ட்டிக்கு போறதும் அவ்ளோ ஈஸியான விஷயம் இல்லையே டார்லிங். சோ நீ என்ன பண்றனா, அந்த குளிர்லயே நடுங்கிட்டு, அதான் உனக்கான இடம். இதெல்லாம் ஸ்டார்டிங் தான், இன்னமும் நீ அனுபவிக்க போறது நிறையவே இருக்கு. இந்த கஷ்டம் எல்லாம் படக்கூடாதுன்னு நினைச்சேனா உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. பேசாம வேலைய ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிரு. அதை தவிர உனக்கு வேற எந்த வழியும் இல்ல என்று அனு வில்லத்தனத்தோடு அவந்திகாவை எச்சரித்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் அவந்திகாவின் அருகில் வந்த கிரிஷ், என்ன சிசின்லா, யார்கிட்ட இவ்வளவு நேரம் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. கிரிஷின் குரல் அனுவிற்கும் கேட்டிருக்கவும், யாரது, யார் இப்ப பேசினது? சிங்கர் கிரிஷ் வாய்ஸ் மாதிரியே இருக்கே, அவரா இப்ப பேசினாரு என்று அந்த பக்கத்தில் இருந்து அனு அவசரமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அனுவை எப்படி சமாளிப்பது என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க கிரிஷோ சும்மா இருக்காமல் அவந்திகா கையில் இருந்த போனை பிடுங்கி, யார் பேசுறது என்று கேட்கவும் சடனாக கிரிஷின் குரலை கேட்ட அனு ஷாக் ஆகி, நீங்க யாரு என்று ஆர்வமாக கேட்டாள். ஆனால் அதற்கு கிரிஷ் பதில் கூறுவதற்குள் அவந்திகா கிரிஷின் கையில் இருந்த போனை பிடுங்கி, கிராஸ்டாக், நான் அப்புறம் பேசுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். ஆனாலும் சில வினாடிகளில் கிரிஷ் அவந்திகாவின் மண்டையை காய வைத்து விட்டான். நல்ல வேளையாக அவந்திகா கிரிஷை மேற்கொண்டு பேச விடாமல் போனை பிடுங்கி கட் செய்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதியானது. நிமிர்ந்து கிரிஷை பார்த்தவள்,
நீ யாருடா? எங்க இருந்துடா நீங்கெல்லாம் வரீங்க? எனக்கு பிரச்சனை குடுக்கறதுக்குனே ஸ்ட்ரெயிட்டா வானத்துல இருந்து குதிச்சு வந்திருக்கியா என்று அவந்திகா மனதுக்குள் கேட்டுக்கொண்டிருக்க, கிறிஷோ வேகமாக அரவிந்திடம் சென்று, அரவிந்த் ப்ரோ, சிஸ்ஸின்லா பொண்ணு கூட தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட அந்த பொண்ணோட வாய்ஸ கேட்டேன். சோ யூ டோன்ட் வரி என்று காமெடி சென்ஸில் கிறிஷ் பேசி சிரித்து கொண்டிருக்கவும் அவந்திகாவிற்கோ கடுப்பானது. ஏற்கனவே கிறிஷ் செய்த காரியத்தில் அவந்திகா கடுப்பாகி இருக்க, கிறிஷ் மீண்டும் அவந்திகாவின் அருகில் வந்து, சிசின்லா, போன்ல பேசின அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவ என்னோட ஃபேனா இருக்கலாம். சோ அவளுக்கு நான் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கிறிஷ் கேட்கவும் அவந்திகாவோ கிறிஷை முறைத்து பார்த்தாள். நீ ஆல்ரெடி பண்ணதே போதாதா? அந்த அணுவே ஒரு ராட்சசி. அவளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்க போறியா? அதுக்கு பேரு ஆட்டோகிராஃப் இல்ல, எனக்கு வைக்கிற ஆப்பு டிராஃப். எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்கிட்டயே வேற ஒப்பீனியன் கேக்குறானே. சிஸ்ஸின்லான்னு கூப்பிட்டு கழுத்தறுக்கிற இந்த இடியட்ட நான் என்ன செய்யறது என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்க, கிறிஷோ அவந்திகாவை மீண்டும் அழைத்தான். என்ன சிஸ்ஸின்லா, என்ன யோசிக்கிறீங்க என்று கிறிஷ் கேட்க, அவந்திகா கிறிஷை பார்த்து ஒற்றை வார்த்தையில் தேவையில்லை என்று கூறிவிட்டு அரவிந்திடம் போய் நின்று கொண்டாள். நல்ல வேளையாக அரவிந்த் அங்கிருந்து கிளம்பும் மூடில் இருக்க, அவந்திகா அரவிந்த் அருகில் போய் நின்றதும், ஓகே நாங்க கிளம்புறோம் என்று அரவிந்த் சஞ்சயிடம் கூறினான். அரவிந்த் அப்படி கூறியதும் சஞ்சயும் சரி என்று தலையாட்டினான். அரவிந்தும் அவந்திகாவும் கிளம்புவதை அறிந்து அங்கு வந்த கிறிஷ், என்ன சிசின்லா, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா என்று சோகமாக கேட்டுவிட்டு, ஓகே நாம அடுத்த முறை மீட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேசுவோம் என்று கூறிவிட்டு பாய் என்று கையசைத்தான். கிறிஷுக்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக தந்த அவந்திகா அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று அரவிந்தின் பின்னாலேயே நடக்க, சஞ்சயோ அவர்களை கார் வரை சென்ட் ஆஃப் செய்ய அவர்களோடே சென்றான். சஞ்சயும் அவர்களோடு வருவதை பார்த்த அவந்திகாவிற்கு அரவிந்த் தான் சஞ்சயிடம் ஏதாவது சொல்லி இருக்க வேண்டும். அதனால்தான் சஞ்சய் சென்ட் ஆஃப் செய்ய கார் வரை வருவதாக கூறுகிறான் என்று யோசித்தவள், எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து நல்லபடியாக போனால் போதும் என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். பார்ட்டி ஹாலில் இருந்து வெளிவந்தவர்கள் லிப்டில் ஏறி இருக்க, கிரவுண்ட் புளோரில் லிப்ட் ஓபன் ஆனதும் அவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. சொல்ல போனால் அது அவந்திகாவிற்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது. மற்ற இருவரும் இதை எதிர்பார்த்து இருந்தவர்கள் போலதான் நடந்து கொண்டார்கள். பார்க்கிங் செகண்ட் கேட்டின் வழியாக மீடியா பட்டாளம் உள்ளே வர முயன்று கொண்டிருக்க, அவர்களை செக்யூரிட்டி தடுத்து கொண்டிருந்தனர். லிப்ட் பார்க்கிங்கில் வந்து நின்ற சத்தம் கேட்டதும் அவர்களின் கவனம் லிப்டின் பக்கமாக திரும்பியது. அவர்கள் தள்ளுமுள்ளு செய்து கொண்டு அங்கு வர முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த அரவிந்தோ சடனாக அவனின் கோட்டை கழட்டி அவந்திகாவின் தலையில் போட்டு அவளின் முகத்தை மறைத்தபடி அவளை அணைத்து கொண்டு கார் இருக்கும் பக்கமாக கூட்டி சென்றான். இதெல்லாம் சில வினாடிகளில் நடந்து முடிந்திருக்க, மீடியா ஆட்களோ சராமாரியாக தூரத்தில் நின்றபடியே போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த போட்டோ எதிலும் அவந்திகாவின் முகம் கொஞ்சம் கூட தெரிந்திருக்கவில்லை. அரவிந்தும் மாஸ்க் அண்ட் சன்கிளாஸில் இருந்ததால் அது அரவிந்தான் என்பதும் தெளிவாக போட்டோவில் விழுந்திருக்கவில்லை. அப்படி இருந்தும் ரிப்போர்ட்டர்ஸ் அது அரவிந்தான் என்று கண்டுபிடித்து விட்டனர். அது ஆக்டர் அரவிந்த் தானே? அவர் கூட இருக்கிறது யாரு? அவரோட வைஃபா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே அவர்கள் அரவிந்தின் அருகில் வர முயற்சி செய்து கொண்டிருக்க, செக்யூரிட்டிஸோ அவர்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருந்தனர். ஆனாலும் அவர்களின் அருகில் வந்திருந்த சில ரிப்போர்ட்டர்ஸ் அவந்திகாவை போட்டோ எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, அதற்குள் சஞ்சய் அவர்களை திசை திருப்ப லிப்டை நோக்கி போய்க் கொண்டிருந்த பெண்ணை இழுத்து அணைத்து அவளின் உதடுகளில் நச்சென்று முத்தம் வைத்திருந்தான். இந்த சம்பவத்தை கோட்டின் கேப்பிலிருந்து விழிகள் விரிய ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. சஞ்சய் நினைத்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸின் மொத்த கவனமும் சஞ்சயின் பக்கமாக திரும்பியது.
சஞ்சய் அந்த பெண்ணுக்கு அப்படி முத்தம் கொடுத்து கொண்டிருக்க, சார், இந்த பொண்ணுதான் உங்க லவ்வரா? உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்களா? சொல்லுங்க சார் என்று ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி மழையை பொழிந்து கொண்டிருக்கும் சமயத்தில் சரியாக அந்த நேரம் பார்த்து சம்பத்தும் காரை அரவிந்தின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். ரிப்போர்ட்டர்ஸ் சஞ்சயை பிடித்து கொண்டிருக்க இந்த கேப்பை பயன்படுத்தி அரவிந்த் அவந்திகாவோடு காரில் ஏறியிருந்தான். அரவிந்த் காரில் ஏறியதை பார்த்த சஞ்சய்க்கு அப்பொழுதுதான் அவன் யாரென்றே தெரியாத பெண்ணுக்கு முத்தம் கொடுத்திருப்பதே உரைத்தது. உடனே அந்த பெண்ணின் முகத்தை மறைத்தபடி அவளை இழுத்து கொண்டு சென்றவன் ரிப்போர்ட்டர்ஸிடமிருந்து எஸ்கேப் ஆகி லிப்டுக்குள் அவளோடு ஏறியிருந்தான். அதே சமயம் அரவிந்தின் காரும் அந்த இடத்தை விட்டு மின்னல் வேகத்தில் சென்றிருந்தது. கடைசியாக மீடியா ஆட்களுக்கு முழுதாக எந்த நியூஸும் கிடைக்காமல் வழக்கம் போல இட்டு கட்டி ஒரு நியூஸை அவர்களாகவே மனதிற்குள் உருவாக்கிய திருப்தியில் அங்கிருந்து கிளம்பி போயினர். லிப்டிற்குள் சஞ்சயோடு ஏறிய அந்த பெண்ணோ நடந்ததெல்லாம் கனவா நிஜமா என்ற பிரமிப்பில் இருந்தாள். அதற்குள்ளாக லிப்ட் ஒரு ஃப்ளோரில் நின்றிருக்க அந்த பெண்ணிடம் விசிட்டிங் கார்டை கொடுத்த சஞ்சய், நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு ரியலி சாரி. அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், எதுவும் பிளான் பண்ணி பண்ணல. ஐம் சோ சாரி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க என்று கூறியவன் வேகமாக லிப்டில் இருந்து இறங்கி அங்கிருந்து சென்றான். அந்த விசிட்டிங் கார்டை பார்த்த பிறகுதான் அந்த பெண்ணுக்கு அவளை கிஸ் செய்தது சிங்கர் சஞ்சய் என்பதே புரிந்தது. அதுவரையிலும் நடந்தது என்னவென்றே புரியாமல் இருந்தவளுக்கு அப்பொழுதுதான் அவளுக்கு பிடித்தமான சிங்கர் சஞ்சய் அவளை கிஸ் செய்திருப்பது தெரிந்தது. அதுவரை அதிர்ச்சியில் இருந்தவள் சடனாக சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பித்தாள். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ என்பது போலத்தான். யார் மனதில் யார் இருக்கிறார்கள் என்பது யாருக்குத்தான் தெரியும்? எங்கேயோ தொடங்கும் புள்ளி எங்கேயோ போய் முடிய, இரண்டையும் விதி இணைத்து வைப்பது விளங்கிக் கொள்ள முடியாத விளையாட்டு ஆயிற்றே. பாகம் 99. ரிப்போர்ட்டர்ஸிடமிருந்து தப்பித்து அங்கிருந்து கிளம்பியதும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. இவ்வளவு பெரிய சேசிங் நடந்தும் அரவிந்த் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் கேஷுவலாகத்தான் அமர்ந்திருந்தான். ஆனால் அவந்திகாவிற்குத்தான் படபடப்பு அடங்கி இருக்கவில்லை. அந்த படபடப்பில் யோசிக்காமல் ரிப்போர்ட்டர்ஸை திட்ட துவங்கி இருந்தாள் அவந்திகா. ச்சே, எதுக்குதான் இந்த மீடியா ஆட்கள் இப்படி விடாம துரத்திட்டு இருக்காங்களோ? இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல போல. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது என்னவோ ஜாம்பிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி இருக்கு. எதுக்குத்தான் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களோ என்று அவந்திகா காட்டமாக திட்டிக் கொண்டிருக்க, சம்பத்தும் அரவிந்தும் அவந்திகாவை இத நீ சொல்ற என்பது போல் பார்த்தனர். அவர்களின் பார்வையை புரிந்து கொண்ட அவந்திகா, அது நான் ஒன்னும் இந்த அளவுக்கு மோசமா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணதில்லையே, இவங்க பண்றது கொஞ்சம் ஓவர் தான் என்று கூறியவள் அவள் பேசிக் கொண்டிருப்பதே ஓவர்தான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு மேலும் உளறிக் கொண்டிருக்காமல் வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அந்த நேரம் பார்த்து மாதவியிடமிருந்து அவந்திகாவிற்கு கால் வரவும் அவந்திகா வேகமாக அரவிந்தை திரும்பி பார்த்தாள். அரவிந்த் சார், அத்தை தான் கால் பண்றாங்க, என்ன பண்ணட்டும் என்று அவந்திகா பதட்டமாக கேட்கவும் அரவிந்தோ, அம்மா தானே கால் பண்றாங்க, அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற என்று கூலாக கேட்டான். நீங்க தானே சார் சொன்னீங்க நான் வேலை விஷயமா வெளியே ஸ்டே பண்ணிருக்கேன்னு அத்தை கிட்ட சொல்லி வச்சிருக்கிறதா. இப்போ அத பத்தி அத்தை கேட்டா நான் என்ன சொல்றது? ஏற்கனவே 2-3 முறை அத்தை கால் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் கால் அட்டென்ட் பண்ணவே இல்ல என்று அவந்திகா பதற்றமும் வருத்தமுமாக பேசவும் அரவிந்த் அவந்திகா கையில் இருந்த போனை வாங்கி காலை கட் செய்துவிட்டு போனை அவந்திகாவின் கையில் கொடுத்தான். கால் கட் பண்ணிட்டேன், இப்போ ப்ராப்ளம் ஓவர். கால் கட் பண்ணதால அம்மா திரும்ப கூப்பிட மாட்டாங்க. நீ பிஸியா இருக்கேன்னு புரிஞ்சுப்பாங்க. நாளைக்கு அம்மாவை நேர்ல பார்த்து பேசிக்கலாம். இத்தனை நாளா நீ வேலை விஷயமா வெளியில தங்கியிருந்தேங்கிறதையே மெயின்டைன் பண்ணிக்கோ, புரிஞ்சதா என்று
அரவிந்த் கேட்க அவந்திகா சோகமாக சரி என்று தலையாட்டினாள். அவந்திகா மாதவியை அம்மா ஸ்தானத்தில் வைத்துதான் பார்த்து கொண்டிருக்கிறாள். மாதவியும் அவந்திகாவை மகளைப் போலத்தான் பார்க்கிறாள். அப்படி இருக்க அம்மாவாக பாசம் காட்டும் மாதவியிடம் இப்படி பொய் சொல்லுவதில் அவந்திகாவிற்கு துளியும் உடன்பாடு இருக்கவில்லைதான். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தால் அதில் நேத்ராவிற்கு நடந்ததும் சொல்ல வேண்டியது வருமே. அது மாதவிக்கு பெரும் வேதனையை அல்லவா கொடுத்துவிடும். அதனால் இந்த உண்மையை மறைப்பதுதான் சரி என்று அவந்திகா முடிவுக்கு வந்தாள். ஏற்கனவே அவந்திகா பல ரகசியங்களை பாதுகாத்து கொண்டு தானே இருக்கிறாள். அதில் இதுவும் ஒன்று என நினைத்து கொண்டு மனதை தேற்றிக்கொண்டு அமைதியானாள். ஒரு வழியாக மூவரும் வீடு வந்து சேர்ந்ததும் சம்பத்தும் அரவிந்தும் அவர்களின் வேலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவோ மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்று ஹாட் வாட்டரில் ஒரு குளியலை போட்டுவிட்டு ரிலாக்ஸ்டாக பெட்டில் போய் அமர்ந்தாள். காலையில் இருந்து அலைந்ததும் பார்ட்டி ஹாலுக்கு வெளியில் காத்திருந்ததும் அவந்திகாவிற்கு பெரும் அலுப்பை உண்டாக்கி இருந்தது. ஹாட் வாட்டரில் குளித்தது அவந்திகாவின் உடலுக்கு இதமாக இருக்க அப்படியே பெட்டில் படுத்து தூங்கினால் இன்னும் சுகமாக இருக்கும் என்று தோன்ற அவந்திகா அப்படியே பெட்டில் சாய்ந்து கண்ணை மூடினாள். அவந்திகாவிற்கு இருந்த களைப்பில் படுத்ததும் உறங்கி போனவள் யாரோ அவளை துரத்துவது போல கனவு வரவும் திடுக்கிட்டு தூக்கத்தில் இருந்து விழித்தாள். அதற்கு பிறகுதான் நடந்ததெல்லாம் கனவுதான் என்பதே அவந்திகாவிற்கு தெரிந்தது. என்ன இது? எதுக்கு இப்படியெல்லாம் கனவு வருது? என்னை யார் துரத்துறது? ஆமா, நான் யாரோட கையையோ புடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருந்ததே. யார் அது? இப்படியெல்லாம் எனக்கு கனவு வந்ததே இல்லையே. என்னவா இருக்கும்? ஒருவேளை இன்னைக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பீதியில இப்படியெல்லாம் கனவு வருதா? டைம் எத்தனை என்று யோசித்துக் கொண்டே கடிகாரத்தை பார்த்தவளுக்கு அவள் தூங்க ஆரம்பித்து 10 நிமிடம் கூட ஆகி இருக்கவில்லை என்பது அப்பொழுதுதான் தெரிந்தது. அட கடவுளே, படுத்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு கனவா? நிஜத்துலதான் நான் ஓடிட்டு இருக்கேன்னா தூங்கும் போதும் நான் பயந்து ஓடுற மாதிரி தான் கனவு வரணுமா என்று யோசித்தவள், ஆமா, இந்த அரவிந்த் சார் இன்னும் கீழே என்ன பண்றாரு? வந்ததும் குளிப்பாரு, இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் சம்பத் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு? அப்படி என்ன முக்கியமான வேலையோ என்று நினைத்தவள் மெதுவாக கீழே இறங்கி போக அங்கு சம்பத்தும் அரவிந்தும் தீவிர டிஸ்கஷனில் இருப்பதை பார்த்தவள், இப்போ இது முடியாது போல என்று நினைத்து கொண்டு மீண்டும் பெட்ரூமிற்கு வந்து படுத்தாள். ஆனால் இந்த முறை அவந்திகாவால் தூங்க முடியவில்லை. அவளுக்கு வந்த கனவு அவள் மனதை உறுத்திக் கொண்டே இருந்தது. யாரோட கையது? அந்த கையை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே. இது கனவுதானா? இல்ல நடக்க போறது முன்னாடியே கனவு மூலமா தெரியுதா? இல்ல சாதாரண கனவை நான் பெருசுபடுத்துறேனா என்று அவந்திகா பெரும் குழப்பத்தில் போராடி கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து அவந்திகாவின் போனுக்கு கால் வந்தது. ஆனால் அவந்திகா ஏற்கனவே குழப்பத்தில் மூழ்கி போயிருக்க அவளுக்கு யார் போன் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் அளவுக்கு கூட மனம் அனுமதி தந்திருக்கவில்லை. அவளின் மனம் அந்த கனவை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க அவந்திகாவின் போனுக்கோ யாரோ மீண்டும் கால் செய்து அவந்திகாவை கடுப்பேற்றி கொண்டிருந்தார்கள். யாருக்கு அப்படி என்ன தலை போற அவசரம்? எதுக்குத்தான் இத்தனை முறை கால் பண்றாங்களோ? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? ஒருவேளை அந்த அணுவாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளா மட்டும் இருக்கட்டும், இருக்கிற கடுப்புல என்ன பண்றேன் பாரு என்று எரிச்சல் பட்டவள் கோபமாக எழுந்து போய் சோஃபாவில் இருந்த போனை எடுத்து பார்த்தாள். அதில் மதுவின் பெயர் வந்திருக்கவும் வேகமாக காலை அட்டெண்ட் செய்தவள் ஹலோ என்று சொல்வதற்குள் அந்த பக்கத்தில் இருந்து மது பதற்றமாக பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, உனக்கு போன் எடுக்க இவ்ளோ நேரமா? நான் ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்டி. நான் நினைச்ச மாதிரி என்னால இவங்கள சமாளிக்க முடியல. இப்போ நீதாண்டி என்ன வந்து காப்பாத்தணும். ஏதாவது பண்ண அவந்திகா, பிளீஸ் டி என்று மது அழுது கொண்டே பேசவும் மதுவின் பதற்றம் அவந்திகாவிற்கு தொத்திக் கொண்டது. என்ன மது சொல்ற? என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீ முதல்ல அழாத.
என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவா சொல்லு என்று அவந்திகா பதற்றமாக கேட்க, மதுவோ ஓ என அழ ஆரம்பித்தாள். ஹே, அழாதடி, என்ன ஆச்சு? உன் பாட்டி இறந்துட்டாங்களா என்று அவந்திகா மதுவிடமிருந்து உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளும் நோக்கில் ஒரு யூகத்தை முன்வைக்கவும், மதுவோ அழுவதை நிறுத்திவிட்டு கடுப்பானாள். ஆமா, அந்த கிழவி செத்துட்டாலும் அதுதான் சாக மாட்டேன்னு உசுரோட இருந்து என்ன சாகடிக்குதே என்று மது கூற, பிரச்சனை வேறு மாதிரி போய்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் அவந்திகா. என்ன மது, கல்யாண ஏற்பாடு நடக்குதா என்று அவந்திகா கேட்கவும், மதுவோ மீண்டும் ஓ என அழ ஆரம்பித்தாள். ஆமாடி, அதேதான், என்னால இவங்கள சமாளிக்க முடியலடி. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன்னு வெறி பிடிச்சு திரியிறானுங்க என்று மது அழுது கொண்டே கூறவும், அவந்திகாவிற்கு பதற்றம் மேலும் அதிகரித்தது. போன முறை கால் செய்த போதே மது இதை பற்றி கூறியிருந்தாலும், ஆனால் பிரச்சனை இவ்வளவு தூரம் போகும் என்று அவந்திகா நினைத்திருக்கவில்லை. மதுவும் அந்த அளவுக்கு ரொம்பவே கேஷுவலாகத்தான் கல்யாண விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாள். அப்படி இருக்க இந்த முறை மதுவே கால் செய்து உதவி கேட்கிறாள் என்றால் நிலைமை கைமீறி போயிருக்கிறது என்பதை அவந்திகாவால் உணர முடிந்தது. சரிடி, நீ அழாத, இப்போ என்னதான் சொல்றாங்க என்று அவந்திகா பதற்றமாக கேட்க, என்ன சொல்றாங்களா? என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்கடி என்று கூறியவள் மீண்டும் விசும்பினாள். மதுவை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே அவந்திகாவிற்கு புரியவில்லை. அதுவும் ஒவ்வொரு வார்த்தை இடைவெளியிலும் அழுது தேம்பிக் கொண்டிருப்பவளிடமிருந்து முழு விஷயத்தையும் எப்படி சொல்ல வைப்பது என்று யோசித்த அவந்திகா மதுவை மிரட்டி அழுகையை அடக்க முயற்சி செய்தாள். மது, இப்படியே நீ அழுதுட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் உன் கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனை வச்சிருவேன். அப்புறம் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு உன் ஊர்லயே செட்டில் ஆக வேண்டியதான், பரவாயில்லையா என்று அவந்திகா கேட்கவும், மதுவின் அழுகை மேலும் அதிகமானது. என்னடி நீயும் இப்படி பயமுறுத்துற? உன்னை விட்டா எனக்கு யாரடி இருக்கா? வேற யாராலையும் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ண முடியாதுடி. நீயும் என்ன கைவிட்டுறாத அவந்திகா என்று மது பயத்தில் திணறுவதை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. மது, உன் பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா என்ன நடந்ததுன்னு முழுசா சொன்னாதானே என்னால ஏதாவது பண்ண முடியும். இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னாலையும் என்ன செய்ய முடியும்? இந்த நேரத்துலதான் நீ தைரியமா இருக்கணும். அழுகைய நிறுத்திட்டு நடந்தத சொல்லு என்று அவந்திகா பொறுமையாக விளக்கியதும் தான் மது அழுகையை நிறுத்திவிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். அன்னைக்கு நான் உனக்கு போன் பண்ணப்போ கூட நிலைமை இவ்ளோ சீரியஸா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அவந்திகா. அதுக்கப்புறம்தான் பிரச்சனையோட சீரியஸ்னஸே எனக்கு புரிஞ்சுது. அந்த கிழவி மட்டும் இல்ல, சொல்ல போனா எல்லாருமே பிளான் பண்ணிதான் என்னை என் அத்தை பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவோட இங்க வர வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. இங்க நான் சொல்றத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு எவ்ளோ சொல்லி பார்த்தோம், யாரும் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலடி. ஏதோ சாமி கிட்ட பூ கேட்டோம், உடனே கல்யாணம் நடத்தியே தீரணும், இல்லனா குடும்பத்துக்கே பெரிய கண்டம் இருக்குன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி வேற என்னவோ சதி இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. அதான் என்னால உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல. இப்ப கூட கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த இடத்துல யாருக்கும் தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவந்திகா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே மொத்தமா காலியாகிரும். இப்ப நான் என்னடி பண்றது என்று மது அழுகையும் விசும்பலுமாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவோ பேயறைந்த மாதிரி ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தாள். அவந்திகா, லைன்ல இருக்கியா இல்லையா என்று மது கேட்ட பிறகுதான் அவந்திகாவிற்கு சுய நினைவு வந்தது. மது, உன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் நடக்குதா? அவங்க என்ன சொல்றாங்க என்று அவந்திகா கேட்க, தெரிஞ்சுதான் நடக்குது. ஆனா அவங்களுக்கு இதுல முழுசா விருப்பம் இல்லனாலும் அவங்கள சொந்தம் உறவுன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்டயும் என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு என் சொந்தக்காரங்க கிரிமினல்ஸா இருக்காங்கடி. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே,
சொந்தங்கிற பேர்ல ஒரு பயங்கரவாத கும்பல். அப்படி ஒரு கும்பல் டி இது. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கலனா என்ன கொன்னுருவேன்ற அளவுக்கு மறைமுகமா வேற மிரட்டுறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியலடி. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. அவ்ளோ பயந்து போயிருக்கேன் என்று மது கூற, மதுவின் நிலையை நினைத்து அவந்திகாவிற்கு வேதனையாக இருந்தது. எனக்கு புரியுது மது, நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், என்கிட்ட சொல்லிட்டேல, இனி நான் பாத்துக்கிறேன் என்று அவந்திகா மதுவிற்கு நம்பிக்கை கொடுத்த பிறகுதான் மதுவின் அழுகை முழுவதுமாக அடங்கி இருந்தது. சரி மது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. என்னைக்கு கல்யாணம் தெரிஞ்சதா என்று அவந்திகா கேட்டதற்கு மதுவோ நாளைக்கு காலையிலடி என்று கூறியதும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவந்திகா இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்படி அடுத்த நாள் காலையில் கல்யாணத்தை வைத்துக்கொண்டு முந்தைய நாள் இரவில் தகவல் கொடுத்தால் அவந்திகாவால் மட்டும் என்ன செய்ய முடியும்? அவள் மதுவின் ஊருக்கு போவதற்குள் காலையே வந்துவிடுமே. இப்படி குறைவான நேரத்தில் என்ன செய்து எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவது என்று யோசிக்க யோசிக்க அவந்திகாவிற்கு தலையே சுற்றியது. பிரச்சனை என்று ஒன்று இருக்கும்போது அதற்கு தீர்வு என்றும் ஒன்று இருக்கத்தானே செய்யும் என்பது அவந்திகாவிற்கும் தெரியும் தானே. பாகம் 100. அடுத்த நாள் காலையில் கல்யாணம் என்று மது கூறியதும் வாயடைத்து போய் அமைதியாக இருந்தாள் அவந்திகா. அவந்திகாவின் மௌனம் மதுவை பயமுறுத்தியது. என்ன அவந்திகா, பதிலே பேசாம இருக்க? எதுவும் பண்ண முடியாதா? அப்போ என் வாழ்க்கை அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா என்று மது பதற அவந்திகா மதுவை சமாதானப்படுத்தினாள். ஹே, எதுக்கடி இப்படி பேசுற? நான் என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயா ஒரு முடிவு பண்ணிக்காத. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் உன்னை விட்டுற மாட்டேன். இது இந்த அவந்திகா பண்ற ப்ராமிஸ். என்ன நம்புறதானே என்று அவந்திகா கேட்க, உன்னை நம்புறதால தாண்டி இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உனக்கு கால் பண்ணிருக்கேன் என்று மது அவசர குரலில் கூறினாள். என்ன நம்புறது உண்மைனா நீ எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. ஏதாவது பண்ணி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்துருவேன். இத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீ ரிலாக்ஸ்டா இரு, புரியுதா என்று அவந்திகா அழுத்தமாக கூறவும் மது என்று கூறி தலையாட்டினாள். சரி மது, உன் லொகேஷனை எனக்கு அனுப்பு. அப்புறம் இந்த போன் உன் கையில தானே இருக்கும். இவ்ளோ நேரம் நீ போன்ல பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிட போகுது என்று அவந்திகா கேட்க, அப்பொழுதுதான் மது அவளின் சாமர்த்தியத்தை பற்றி கூறினாள். இல்ல அவந்திகா, அந்த அளவுக்கு நான் என்ன லூசா? நான் பேசுறது இங்க யாருக்கும் தெரியாது. கோவிலுக்கு வந்த இடத்துல பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு காட்டு பக்கமா வந்திருக்கேன். துணைக்கு என் சித்தி பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன். அவதான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்டதான் போனை கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ பேசி முடிச்சதும் திரும்ப அவகிட்டயே போனை கொடுத்துருவேன் என்று மது கூறவும் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியானது. இந்த அளவிற்காவது மது யோசித்து செயல்பட்டிருக்கிறாளே என்று நிம்மதிப்பட்டு கொண்ட அவந்திகாவிற்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது. மது, நிஜமாவே உன் சித்தி பொண்ணு உனக்கு ஹெல்ப் தான் பண்றாளா, இல்ல இந்த ஹெல்ப்லயும் உள்குத்து இருக்கா என்று அவந்திகா சந்தேகமாக கேட்க, மது வேகமாக இல்லை என்று மறுத்தாள். நோ அவந்திகா, அப்படியெல்லாம் இல்ல. அவ 8வது தான் படிக்கிறா, சின்ன பொண்ணு. அவளுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். அக்கா அக்கான்னு என் பின்னாடியே சுத்துவா. இப்போ நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு அவளால என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சோ அவளை நினைச்சு பயப்பட வேண்டாம் என்று மது கூறிக்கொண்டிருக்க, அதற்குள் அவந்திகாவிற்கு டக்கென்று ஒரு ஐடியா தோன்றியது. மது, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, ஆனா இது சரியா வருமானு தெரியல என்று அவந்திகா யோசிக்கவும், எதுவா இருந்தாலும் சொல்லு, எனக்குத்தான் ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது என்று மது ஆர்வமாக கேட்டாள். சரி, உன் சித்தி பொண்ணு உன் பக்கத்திலேயா இருக்கா என்று அவந்திகா கேட்க, இல்ல, அவ யாராவது வராங்களான்னு தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா என்று கூறினாள் மது. அப்ப ஓகே, என் ஐடியாவை சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இருக்கிறது ஒரு காட்டு சைடு. சோ அங்க பாம்பு பூச்சின்னு ஏதாவது கண்டிப்பா இருக்கும்.
இப்போதைக்கு அதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணி கல்யாணத்தை தள்ளி போடலாம் என்று அவந்திகா கூற மதுவிற்கோ ஒன்றும் புரியவில்லை. அவந்திகா, நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல என்று மது குழப்பமாக கேட்கவும் அவந்திகா அவளின் ஐடியாவை விளக்கி கூறினாள். அதாண்டி, பாம்பு உன்னை கடிச்சிருச்சுன்னா எப்படியும் கல்யாணத்தை தள்ளி வச்சிருவாங்க தானே என்று அவந்திகா கூற மதுவோ கடுப்பானாள். அடி பாவி, கல்யாணத்தை நிறுத்த ஐடியா சொல்ல சொன்னா என் மூச்சை நிறுத்த ஐடியா சொல்லிட்டு இருக்க என்று மது கடுப்பாக கேட்கவும், மது, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? உன்னை யாரு நெஜ பாம்பு கிட்ட போய் கொத்துவாங்க சொன்னாங்க? பாம்பு கடிச்ச மாதிரி நடிக்கத்தான் சொன்னேன் என்று அவந்திகா மிக தெளிவாக கூறவும் தான் மது அப்படியா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இருந்தாலும் அவந்திகா, பாம்பு கடிச்ச மாதிரி எப்படி நடிக்கிறது? பார்த்ததும் பாம்பு கடிக்கலன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே என்று மது சந்தேகம் கேட்க அவந்திகாவிற்கு கடுப்பானது. அடியே மது, இத கூட நான் தான் சொல்லி தரணுமா? சரி, நான் சொல்றத கவனமா கேளு. உன்கிட்ட சேஃப்டி பின் இருக்குதானே? அத வச்சு உன்னோட அடி கால்ல பாம்பு கடிச்ச மாதிரியே 2 குத்து குத்திக்கோ. அப்புறம் நீ காலை புடிச்சிட்டு அதே இடத்துலயே பயந்து போய் அழுதுட்டே உட்கார்ந்துரு. உன் சித்தி பொண்ணு அனுப்பி உன் வீட்ல இருக்கிறவங்கள போய் கூட்டிட்டு வர சொல்லு. அவங்க கிட்ட பாம்ப பார்த்ததா உன் சித்தி பொண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்போதான் பின்னாடி பாம்பு கடிக்கலன்னு தெரிஞ்சாலும் முள்ளு குத்தி இருக்கும், பாம்பு அந்த இடத்துக்கு வந்ததால பிள்ளைங்க அத பார்த்து பயந்து போயிருச்சுங்கன்னு பிளேட்டை திருப்பி போட முடியும். புரிஞ்சுதா? இதுல முக்கியமான விஷயம் நீ பயந்து அழுகிறதுதான். நீ அழுகிற அழுகையில பாம்பே கடிக்கலன்னு தெரிஞ்சாலும் நாளைக்கு கல்யாணம் நடக்க கூடாது. உனக்கு பாடம் போட கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போகணும். அந்த அளவுக்கு நீ பெர்ஃபெக்ட்டா நடிக்கணும் என்று அவந்திகா விளக்கவும் மது குதூகலமானாள். சூப்பர் அவந்திகா, சூப்பர் பிளான். நானும் என் தங்கச்சியும் எப்படி நடிச்சு அசத்துறோன்னு பாரு. இதுக்குதான் அவந்திகா வேணுங்கிறது. ஒரே போன் கால்ல எனக்கு இவ்ளோ பெரிய ஐடியா கொடுத்துட்டியே, உனக்கு கோவில் கட்டி தாண்டி கும்பிடணும் என்று மது உணர்ச்சி வேகத்தில் பேச அவந்திகாவிற்கோ எரிச்சலானது. அடியே ஆர்வ கோளாறு, நீ எனக்கு கோவில் கட்டி கும்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன் தங்கச்சி கிட்ட இந்த பிளான பத்தி ஒளறி கொட்டிராத. அவளும் உன்னை பாம்பு கடிச்சிருச்சுன்னு தான் நம்பணும் என்று அவந்திகா கூறவும் மதுவிற்கோ மீண்டும் குழப்பம் வந்தது. எதுக்குடி? அவ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கா. அவளால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடி. இத அவகிட்ட சொல்றதுல என்ன பிரச்சனை வரப்போகுது என்று மது அப்பாவியாக கேட்டாள். மது, இன்னமும் ஏண்டி இப்படி லூசுத்தனமா இருக்க? அவ சின்ன பொண்ணு. அவளை அடிச்சு மிரட்டி கேட்டாங்கன்னா பயத்துல உன் பிளான பத்தி உளறினாலும் உளறிடுவா. இதுவே உன்னை பாம்புதான் கடிச்சிருக்குன்னு அவளை நம்ப வச்சிட்டோன்னு வை, கடைசி வரைக்கும் அதை தவிர அவ எதையும் உளறதுக்கு வாய்ப்பில்ல. சோ உன்னை பாம்பு கடிக்கலன்னு தெரிஞ்சாலும் இது உன் பிளான் தான் யாராலையும் முழுசா கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா என்று அவந்திகா தெள்ள தெளிவாக விளக்கவும் தான் மதுவிற்கு அவந்திகாவின் ஐடியா முழுதாக புரிந்தது. எல்லாம் ஓகேடி, ஆனா பாம்புதான் என்ன கடிச்சிருக்குன்னு அவளை எப்படி நம்ப வைக்கிறது? அதுவும் பாம்ப பார்த்ததா அவ எப்படி அவளாவே எல்லார்கிட்டையும் சொல்வா? அதான் எனக்கு புரியல என்று மது குழந்தை மாதிரி கேட்க அதற்கும் விளக்கம் அளித்தாள் அவந்திகா. அவளை நம்ப வைக்கிறதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. நீ அவளை யோசிக்க விடாம பதட்டப்படுத்தணும். அங்க ஏதாவது வளைவா பாம்பு மாதிரி இருக்கிறத காட்டி அங்க பாம்பு போகுது, இங்க பாம்பு போகுதுன்னு சொல்லி அவளை டென்ஷன் பண்ணிவிடு. அவ பயந்து அங்கிருந்து ஓடுற சமயத்துல நீ காலை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துரு. பாம்பு கடிச்சிருச்சுன்னு அழுதுட்டே கத்து. அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா மீதிய உன் சித்தி பொண்ணே பாத்துக்குவா. நீ நடிக்கிறேன்னு மட்டும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அப்படியே பாம்பு கடிக்கலன்னு உண்மை தெரிஞ்சாலும் நீ பயந்ததாதான் இருக்கணுமே தவிர நீ நடிச்சதா இருக்க கூடாது. ஒருவேளை நீ இந்த அளவுக்கு நடிக்கிறேன்னு தெரிஞ்சா உனக்கு இன்னமும் பாதுகாப்பு அதிகமாயிடும். அதுக்குத்தான் சொல்றேன், இத மட்டும் எப்படியாவது பண்ணிடு. அப்பவும் உன் கல்யாணம் போஸ்ட்போன் ஆகலனாலும் நான் காலையிலக்குள்ள அங்க வந்துடுறேன். வேற ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அப்புறம் மறக்காம உன் அட்ரஸ எனக்கு சென்ட் பண்ணு. முடிஞ்சா இன்னைக்கு நைட் அங்க என்ன நடக்குதுன்னு மெசேஜ் பண்ணி சொல்லு. சரி, நான் போனை வைக்கிறேன். நீ கால் பண்ணியே 10 நிமிஷம் ஆச்சு. இந்நேரம் உன்னை தேடிட்டு அங்க வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரம் நம்ம ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பி என்று அவந்திகா கூறவும் மது புது தெம்போடு
போனை வைத்துவிட்டு அவளின் நடிப்பு திறமையை காட்ட ஆரம்பித்தாள். ஆனால் போனை வைத்த அவந்திகாவிற்கோ தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. என்னதான் மதுவிற்கு அவள் நம்பிக்கை அளித்திருந்தாலும் இப்படி திடுதிப்பென்று முளைத்திருக்கும் புது பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று அவந்திகாவிற்கு பெரும் மலைப்பாகத்தான் இருந்தது. எப்படி தெரியாத ஒரு ஊருக்கு தனி ஆளாக போய் அத்தனை பேரையும் அவந்திகாவால் சமாளிக்க முடியும்? மது சொல்வதை பார்த்தால் அங்கிருப்பவர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாகத்தான் அவந்திகாவிற்கும் தோன்றியது. அப்படி இருக்க தனியாக களத்தில் இறங்குவது புத்திசாலித்தனம் இல்லை என்று யோசித்தவள் யாரை துணைக்கு அழைப்பது என்று புரியாமல் குழம்பி போனாள். சமீப காலமாக என்னதான் அரவிந்த் அவந்திகாவிடம் நன்றாக நடந்து கொண்டாலும் இந்த விஷயத்தில் அரவிந்தை இழுப்பது சரிவராது என்று அவந்திகாவிற்கு தோன்ற சடனாக ஜீவாவின் நினைவு அவந்திகாவிற்கு வந்தது. ஜீவா ஒரு நடுத்தர வயது இளைஞன். அவனோடு அவந்திகாவிற்கு பெரிதாக பழக்கம் இல்லை என்றாலும் ஒரு சமயத்தில் அவனுக்கு அவந்திகா உதவி செய்ததற்காக அவந்திகாவிடம் அவன் நன்றி கடன் பட்டிருக்கிறான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவந்திகா ஜீவாவிற்கு உதவி செய்திருக்கிறாள். அதுவும் முதல் சந்திப்பிலேயே யாரென்று தெரியாத ஒருவருக்கு உதவி செய்வது அவந்திகாவிற்கு சகஜமாக இருந்தாலும் ஜீவாவோ அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அவந்திகாவிற்கு நன்றி கடன் பட்டிருப்பதாகவும், இதேபோல் அவந்திகாவிற்கு என்றாவது உதவி தேவைப்பட்டால் யோசிக்காமல் அழைக்குமாறும் அழுத்தமாக கூறி போன் நம்பரை கொடுத்துவிட்டு சென்றிருந்தான். ஜீவாவை பற்றி சரியான சமயத்தில் அவந்திகாவிற்கு நினைவு வர அவனால்தான் இப்படி ஒரு சூழ்நிலையில் தனக்கு உதவி செய்ய முடியும் என்று முடிவெடுத்த அவந்திகா உடனடியாக ஜீவாவிற்கு கால் செய்தாள். சில வினாடிகள் ரிங் போன பிறகு ஒரு ஆண் குரல் ஹலோ என்று கூறவும் அவந்திகாவோ கொஞ்சம் தடுமாற்றத்தோடே பேச ஆரம்பித்தாள். ஹலோ, நான் அவந்திகா பேசுறேன், என்னை ஞாபகம் இருக்கா என்று அவந்திகா விஷயத்தை எங்கு ஆரம்பிப்பது என்று புரியாமல் பேச அந்த பக்கத்தில் இருந்தோ அந்த ஆண் குரல் அவந்திகாவா, அப்படி யாரையும் தெரியாதே, ராங் நம்பர் என்று கூறி போனை வைத்தது. அவ்வளவுதான் அவந்திகாவிற்கு கண்ணே இருட்டிக் கொண்டு வந்தது. ஜீவா இப்படி ஒரேடியாக கவுத்துவான் என்று அவந்திகா கொஞ்சமும் நினைத்திருக்கவில்லை. ஒருவேளை அவன் நம்பரை மாற்றிவிட்டானோ என்று கூட அவந்திகாவிற்கு தெரியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்தவள் மதுவை மனதில் வைத்துக்கொண்டு மறுபடியும் ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம் என்று அதே நம்பருக்கு டயல் செய்தாள். திரும்பவும் அதே ஆண் குரல். ஆனால் இந்த முறை அவந்திகா அவனை விடுவதாக இல்லை. சார், போனை வச்சிடாதீங்க, நீங்க ஜீவா தானே, இது ஜீவா நம்பர் தானே என்று கேட்கவும் தான் அந்த பக்கம் இருந்தவன் போனை வைக்கும் மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாறியிருந்தான். எஸ், நான் ஜீவாதான், நீங்க என்று அவன் யோசனையோடு கேட்க அவந்திகா அவசர குரலில், நான் அவந்திகா, ஒரு முறை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணினேனே, நீங்க ஒரு இடத்துல மாட்டியிருந்தப்போ உங்களை காப்பாத்தினேனே, அந்த அவந்திகா என்று அவந்திகா திக்கி திணறி கூற அவனோ, சாரி, நீங்க யாருன்னு தெரியல, மேபி நீங்க தப்பான நம்பருக்கு கூப்பிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி போனை வைத்திருந்தான். அவன் போனை வைத்த பிறகும் அவந்திகாவிற்கோ அதிர்ச்சி குறைந்திருக்கவில்லை. ஏற்கனவே மது கொடுத்த அதிர்ச்சியே இன்னும் குறைந்திருக்கவில்லை. அதற்குள் இந்த ஜீவா அவந்திகா செய்த உதவியை மறந்துவிட்டது போல பேசவும் அவந்திகாவிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இத்தனைக்கும் அவனேதான் இந்த நம்பரை கொடுத்து எந்த உதவியாக இருந்தாலும் யோசிக்காமல் கூப்பிடுமாறு கூறியிருந்தான். ஆனால் இன்றோ அத்தனையும் மறந்தவன் போல பேசுவது அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. ஒருவேளை அவள் பேச நினைத்த ஜீவா இவன் இல்லையோ, அவள்தான் தவறான நம்பருக்கு கால் செய்து விட்டாளோ என்கிற சந்தேகமே அவந்திகாவிற்கு வந்திருந்தது. இப்பொழுது யாரை துணைக்கு அழைப்பது என்று தெரியாமல் அவந்திகா குழப்பமும் டென்ஷனுமாக அமர்ந்திருக்க, சம்பத்தோடு பேசி முடித்திருந்த அரவிந்த் அறை கதவை திறந்து கொண்டு பெட்ரூமிற்குள் நுழைந்தான். சடனாக ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அவந்திகா நிமிர்ந்து பார்க்க அரவிந்த் வருவதை பார்த்தவளுக்கு புது நம்பிக்கை பிறந்தது.
அரவிந்திடமே உதவி கேட்கலாம் என்னும் முடிவுக்கு வந்தாள் அவந்திகா.